باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அல்லாஹுடைய வசனங்களிலே ஒன்று, அலா லில்லாஹித் தீனுல் ஹாலிஸ், 39வது அத்தியாயத்தின் 3வது வசனம். அறிந்து கொள்ளுங்கள், தூய்மையான தீன் அல்லாஹுக்கு உரித்தானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தீன் என்ற இந்த வார்த்தை எங்களுக்கு பரிச்சயமானது, அடிக்கடி நாம் செவிமடுக்கக்கூடியது. இந்த தீன் என்ற வார்த்தைக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. கூலி கொடுப்பது என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது. எனவே மறுமை நாளை நாங்கள் யௌமுத்தீன் என்று சொல்லுகின்றோம். அதே போன்று மார்க்கம், ஒரு வழிமுறை என்ற கருத்து இருக்கின்றது. அந்த கருத்தில் தான் அல்லாஹ் இங்கு சொல்லுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ். தீன் என்பது, இந்த மார்க்கம் என்பது, அதாவது சுவனம் செல்லக்கூடிய பாதை என்பது தூய்மையாக அல்லாஹுக்கு மட்டும் உரியது. அதிலே வேறு எவரும் கையடிக்க முடியாது. எந்த அளவிற்கு என்றால், இந்த தீனை அல்லாஹ்விடமிருந்து எமக்கு பெற்றுத்தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சுயமாக தீனிலே எதனையும் சொல்ல முடியாது. தீனை ஏற்படுத்துகின்ற உரிமை அல்லாஹுக்குரியது. அதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். கட்டுப்படுதல் என்ற அர்த்தமும் இந்த வார்த்தைக்குரியது. ஒரு வழிமுறையை தந்து அதற்கு கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கின்றதென்றால் அது அல்லாஹுக்கு மட்டும் உரியது. அல்லாஹ் நேரடியாக எங்களோடு கதைப்பதில்லை. மனிதர்களிலே ஒருவரை தேர்வு செய்து அவருக்கு தனது செய்தியை வழங்கி மக்களுக்கு வழங்குகின்றான். அவர்கள் ஜின்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. எனவே அல்லாஹுடைய செய்தியை பெற்று தருகின்றவர்கள் தான் நபி அவர்கள். நபி அவர்கள் கூட மார்க்கத்தை உருவாக்குவதில்லை. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், அத்தீனுல் ஹாலிஸ், ஒட்டுமொத்தமாக மார்க்கம் என்ற விடயம் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது. அது அல்லாஹுக்கு மட்டும் உரிய உரிமை. வேறொரு இடத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக கேட்கின்றான், அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதி வழங்காத, அல்லாஹுக்கு இணையான ஷரீக்குகள் அவர்களுக்கு இருக்கின்றார்களா? தீனுடைய விடயங்களிலே சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே முதல் அம்சம், அடிப்படை அம்சம், ஒவ்வொரு முஸ்லிமும் ஞாபகத்திலே வைக்க வேண்டிய ஒரு அல் குர்ஆன் வசனத்தின் ஒரு பகுதி நன்றாக நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், ஒட்டுமொத்தமாக மார்க்கம் என்று சொல்லுகின்ற உரிமை இருக்கின்றதென்றால், கட்டுப்படுத்துகின்ற உரிமை இருக்கின்றதென்றால் அது அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்பதை நாம் ஒரு அடிப்படையாக ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த குர்ஆன் வசனத்தை நாம் நினைவிலே வைத்திருப்பது மிக மிகச் சிறந்தது.
இது இஸ்லாத்தின் அச்சாணி. இந்த அடிப்படையிலே இன்று நாம் உதாரணத்திற்கு அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டத்தை பற்றி சுன்னாவின் ஒளியிலே எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சட்டத்தை நான் அறிந்த வரையிலே இதனை சரியாக எழுதிய அறிஞர்கள் இருந்தாலும் நடைமுறையிலே சரியாக பின்பற்றுகின்ற ஒரு நடைமுறையை காண முடியாமல் இருக்கின்றது. இது மட்டுமல்ல, பல விடயங்களிலே குர்ஆன் சுன்னா ஒளியில் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே எப்படி செயல்படுத்தப்பட்டதோ அதே போன்று ஒவ்வொரு செயலும் அமைந்திருக்கின்றதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நிறைய விடயங்களிலே ஒன்றோ தூய்மையான அல்லாஹுடைய இந்த தீனிலே ஏனையவற்றை கலந்து செயல்முறையை மாற்றியிருக்கின்றார்கள், அல்லது அதன் ஒரு பகுதியாகிய ஹதீஸ் என்ற போர்வையிலே பிழையான விடயங்கள் சொல்லப்பட்டு எனவே அதன் அடிப்படையிலே நடைமுறைகள் தவறியிருக்கின்றன. சுருக்கமான இந்த ஹுத்பாவிலே ஒரு விடயத்தை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை அது பற்றிய ஒரு தெளிவு வேண்டும் என்று கேட்கப்பட்டதற்கிணங்க அது பற்றிய ஹதீஸ்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். கூட்டாக நாம் தொழுகை நடாத்தும் போது சப்தமிட்டு ஓதப்படுகின்ற தொழுகைகளிலே ஆமீன் சொல்வது எவ்வாறு, இது பற்றிய உதாரணத்தையே ஹதீஸ்களிலிருந்து நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதிலே முதலாவது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் 410வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் ஆமீன் சொல்ல ஆரம்பித்தால், ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ஏனென்றால் எவரது ஆமீன் வானவர்களுடைய ஆமீன் சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அமைந்து விட்டால் அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. அதே இலக்கத்தில் மற்றொரு அறிவிப்பு பதிவாகி இருக்கின்றது. இதா காலல் காரி غيرில் மஅதூபி அலைஹிம் வலضالين فقال من خلفه آمين فوافق قوله قول أهل السماء غفر له ما تقدم من ذنبه. அல் குர்ஆனை ஓதக்கூடியவர் غيرில் மஅதூபி அலைஹிம் வலضالين என்று சொன்னால் அந்த நேரத்திலே பின்னால் இருக்கின்றவர்கள் ஆமீன் என்று சொல்லி அந்த ஆமீன் வானத்தில் உள்ளவர்களோடு ஒன்றாக அமைந்து விட்டால், ஒரே நேரத்தில் அந்த ஆமீன் சொல்லப்படும் என்றால் அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இந்த அறிவிப்பிலே காணப்படுகின்றது. சஹீஹ் முஸ்லிம் 410. எனவே தொழுகையிலே இமாம் ஆமீன் சொல்லுகின்ற போது மாமூம்களும் ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதற்கு தெளிவான ஆதாரங்களை பார்த்துவிட்டோம். மாமூம்கள் ஆமீன் சொல்வது இமாம் ஆமீன் சொல்ல ஆரம்பித்ததும், இமாம் ஆமீன் சொல்ல ஆரம்பித்தால் நாங்கள் பின்னால் இருக்கக்கூடிய மாமூம்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் என்பவை இந்த ஹதீஸிலே நாம் காண முடிகின்றது. இப்போது அடுத்த ஹதீஸ் அபூதாவுதிலே 932, 33 ஆகிய 2 இலக்கங்களிலும் 2 ஹதீஸ்கள் பதிவாகியிருக்கின்றன. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா கரா வலضالين கால ஆமீன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சஹாபி சொல்லுகின்றார்கள், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வலضالين என்று ஓதினால் ஆமீன் என்று சொல்லுவார்கள். வரஃபா பிஹா சௌத்தஹு,
இவ்வாறு ஆமீன் சொல்லும் போது தங்களுடைய சப்தத்தை உயர்த்துவார்கள் என்று இந்த சஹீஹான ஹதீஸிலே காணப்படுகின்றது. இமாம் ஆமீன் சொல்ல ஆரம்பித்தால் மாமூம்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். மாமூம்கள் சொல்லுகின்ற ஆமீன் வானத்தில் உள்ளவர்கள், அதாவது மலக்குமார்கள், அவர்களும் ஆமீன் சொல்லுகின்றார்கள். அந்த ஆமீன் சொல்லுகின்ற நேரத்தில் அமைந்து விட்டால் முன்னைய பாவங்கள், சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். இமாமாக இருக்கக்கூடியவரும் ஆமீன் சொல்லுகின்றார், சொல்ல வேண்டும் என்பதை அபூதாவுதின் இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். இப்போது இமாமாக இருக்கக்கூடியவர் சப்தமாக ஆமீன் சொல்லுவார் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறையிலிருந்து நாம் காண முடிகின்றோம். இந்த விடயங்கள் சர்வ சாதாரணமாக எங்கும் நாம் காணக்கூடிய ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய சரியான விடயம். இப்போது அடுத்த அம்சம் என்னவென்றால், இவ்வாறு கூட்டாக தொழும்போது இமாம் ஆமீன் என்று ஆரம்பித்து விட்டால் மாமூம்கள் ஆமீன் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதிகமான இடங்களிலே ஹனஃபி மதுஹபை எடுத்துக்கொண்டால் இமாம் சப்தமாக ஆமீன் சொல்லவும் மாட்டார்கள், மாமூம்கள் சொல்லவும் மாட்டார்கள். அது அவர்களுடைய நடைமுறை. ஷாஃபி மதுஹபினரை அதிகமாக நாம் பார்க்கின்ற நிலையிலே, அல்லது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லி பிரிவுகளாக இருக்கின்றவர்களை பார்க்கின்றோம் அதிகமாக. இந்த இரு சாராரையும் எடுத்து பார்த்தால் இமாமும் சப்தமாக ஆமீன் சொல்லுவார், மாமூம்களும் சப்தமாக ஆமீன் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அருளை கொண்டு இந்த விடயங்கள் பற்றிய ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றோம். என்ன பிரச்சனை என்றால், மாமூம்கள் சப்தமாக ஆமீன் சொல்லுவதற்கு எந்த ஒரு சஹீஹான ஹதீஸையும் நாம் காணவில்லை. அது பற்றி சொல்லக்கூடியவர்கள், ஆய்வு செய்வதற்குடைய எந்த ஒரு நூலிலும் அது பற்றிய ஆய்வின் போது எங்குமே எங்களுக்கு காணக்கூடியதாக கிடைக்கவில்லை. இமாம் ஷாஃபியை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த அறிஞருடைய மிகச் சிறந்த குணங்களிலே ஒன்று, தான் எழுதிய சட்டங்கள் எப்போது பிழை என்று தெரிய வருகின்றதோ உடனடியாக மாற்றிவிடுவார்கள். அதன் அடிப்படையிலே இமாம் ஷாஃபி அவர்களும் அல்லாஹ்வின் அருளை கொண்டு சத்தியத்தை பின்பற்றக்கூடிய ஒரே கூட்டமாக இருக்கக்கூடிய நாம் எமது ஆய்வுகளின்படி வந்த முடிவை இமாம் ஷாஃபி அவர்களும் தங்களுடைய இறுதி கூற்றாக, அவர்களுடைய மிக முக்கிய நூலாக சொல்லப்படுகின்ற இறுதியாக புதிதாக எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலிலே ஒரு முஸ்லிம் எவ்வாறு கூட்டு தொழுகையிலே இமாமும் மாமூம்களும் ஆமீன் சொல்ல வேண்டும் என்ற விடயத்தை இவ்வாறு எழுதுகின்றார்கள், சரியாக எழுதியிருக்கின்றார்கள். ஃபைதா ஃபரகல் இமாமு மின் क़ிராஅத்தி உம்மில் குர்ஆன், இமாம் சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடித்து விட்டால் கால ஆமீன், அவர் ஆமீன் என்று சொல்ல வேண்டும். வரஃபா பிஹா சௌத்தஹு, அவர் சப்தமாக சொல்ல வேண்டும். லியக்ததிய பிஹி மன் கான ஹல்ஃபஹு, ஏனென்றால் தனக்கு பின்னால் உள்ளவர்கள் அதனை பின்பற்றி ஆமீன் சொல்ல வேண்டும். ஃபைதா காலஹா காலூஹா, இமாம் இவ்வாறு ஆமீன் சொன்னால் பின்னால் உள்ளவர்களும் ஆமீன் சொல்ல வேண்டும். வஅஸ்மஉ அன்ஃபுஸஹும், பின்னால் உள்ளவர்கள் சொல்லுகின்ற ஆமீன் அவர்கள் தங்களுக்கு கேட்கும் அளவிற்குத்தான் சொல்ல வேண்டும். அதாவது சப்தத்தை உயர்த்தக்கூடாது. அவரவர் சொல்லுகின்ற ஆமீன் அது தங்களுக்கு மட்டும் கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வலா உஹிப்பு அன் யஜ்ஹரு பிஹா, அந்த மாமூம்கள் சப்தமாக ஆமீன் சொல்லுவதை நான் விரும்பவில்லை என்று எழுதியிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் எழுதுகின்றார்கள்.
இதுவரைக்கும் எழுதிய விடயம், இப்போது நாம் சொன்ன விடயம் இதுவரைக்கும் எழுதினார்களே, இது ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் போது ஒட்டுமொத்தமாக சரியான விடயமாக இருக்கின்றது. இதன் பின்னால் சில அவர்களுடைய சொந்த விடயங்களை எழுதியிருக்கின்றார்கள். அது ஹதீஸ்களிலே உள்ளவையாக இல்லை. எப்படியோ ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய உண்மையை அழகான முறையிலே மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவராகிய, ஹதீஸ் கிடைத்து விட்டால் நான் வேறு ஒன்றிற்கு செல்ல மாட்டேன் என்று மிக தெளிவாக சொன்ன இமாம் ஷாஃபி அவர்களும் குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே சரியானதை ஆய்வு செய்து ஒவ்வொரு விடயத்திலும் மக்களுக்கு உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம், கூட்டு தொழுகையின் போது சப்தமாக ஓதப்படுகின்ற தொழுகைகளிலே இமாம் எவ்வாறு ஆமீன் சொல்ல வேண்டும், மாமூம்கள் எவ்வாறு ஆமீன் சொல்ல வேண்டும் என்ற விடயத்திலும் தெளிவான ஒரு ஆய்வை முன்வைத்திருக்கின்றோம். அதாவது கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று இமாம் ஓதி முடித்து விட்டால் அதன் பிறகு இமாம் ஆமீன் என்று சப்தமாக சொல்ல வேண்டும். இதனை பின்பற்றி மாமூம்களும் அதே நேரத்தில் சப்தம் இல்லாமல் ஆமீன் சொல்ல வேண்டும். இவ்வாறு இமாமும் மாமூம்களும் சேர்ந்து ஆமீன் சொல்லும் போது அது வானவர்களுடைய ஆமீனோடு அது ஒன்றாக ஆகிவிடும். அவ்வாறு ஆகும் என்றால் எங்களுடைய முன் பாவங்கள், சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற ஜமாஅத்தாக தொழும்போது சப்தமாக ஓதப்படும் தொழுகைகளிலே ஆமீன் சொல்லுகின்ற சரியான நடைமுறையாகும். இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றோம் என்று எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றன, பெரும் பெரும் அறிஞர்கள் இருக்கின்றார்கள். பின்னால் நான் இன்று சலபித்துவம் என்ற ஒரு கொள்கை இருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்கள் பின்பற்றியது போன்று பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கொள்கை. இந்த கொள்கையின் ஆச்சரியம் என்னவென்றால், இதிலுள்ள ஒரு மிக மோசமான பலவீனமான தன்மை என்னவென்றால், சஹாபாக்கள் விளங்கியது போன்று குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற இவர்கள், நாம் விளங்கியது போன்றுதான் நீங்கள் மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று அந்த சஹாபாக்களே சொல்லவில்லை. இதுதான் பிரச்சனை. சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிட்டது தயம்மம் விடயத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை மறந்து விட்டார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்றாக ஹதீஸை ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். குளிப்பு கடமையாகி அல்லது உது செய்வதற்கு நீர் இல்லை என்றால் தொழவே தேவையில்லை என்ற பிழையான பத்துவாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழங்கினார்கள். அப்போது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை ஞாபகப்படுத்தியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகம் வரவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஹதீஸை சொல்லாமல் நான் வாயை மூடிக்கொள்ளவா என்று கேட்டார்கள். சஹாபாக்களிலே மிக மிக கண்ணியத்துக்குரிய, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட, குர்ஆன் ஹதீஸ் என்றால் அப்படியே நின்று விடுகின்ற தன்மை கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுகின்ற ஹதீஸை சொல்லுங்கள். ஹலீஃபாவாக இருக்கின்றார்கள், சஹாபா சமுதாயத்திலே இரண்டாவது அந்தஸ்திலே இருக்கின்றார்கள். அனைத்து சிறப்புகளையும் வைத்துக் கொண்டிருந்தும் கூட தனது பத்வாவிற்கு முரணான ஹதீஸை சொல்லுகின்ற சஹாபியை பார்த்து சொல்லுகின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த ஹதீஸை விட்டுவிடவா என்று. இல்லை, ஹதீஸை நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹதீஸ் சொல்லுகின்ற விடயத்திலே பிழையான விடயங்களை சொல்லிவிடக் கூடாது என்று எச்சரிக்கின்றார்கள். எனவே இந்த சலபித்துவம் என்ற கொள்கை
சஹாபாக்கள் சொல்லுவது போன்று மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற கொள்கை சஹாபாக்களிடமே இருக்கவில்லை என்பது இந்த சலபித்துவத்திற்கு ஒரு அடிப்படை கிடையாது. இது நேர்வழி அல்ல, இது சஹாபாக்கள் பின்பற்றிய மார்க்கம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள போதுமானது. இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஹுத்பாவிலே சலபித்துவ அறிஞர்களில் ஒருவர் இந்த எமது கூட்டு தொழுகையிலே சப்தமாக ஓதப்படுகின்ற தொழுகைகளிலே சூரா ஃபாத்திஹா முடிந்ததும் ஆமீன் சொல்லுவது எவ்வாறு என்பதை சுன்னாவின் ஒளியில் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இந்த விடயத்திலே ஒரு சலபி அறிஞர் தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு அல்லது தன்னுடைய கொள்கையை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் அருளை கொண்டு அல்லாஹ் எம்மீது புரிந்த கருணையின் காரணமாக மிகச் சரியான பாதையை நாம் சொல்லுகின்றோமே, அந்த பாதையை உண்மைப்படுத்தி இருக்கின்ற விடயத்தை இரண்டாவது ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றேன். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. இப்போது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின்ற எத்தனையோ பிரிவுகள், குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த பெரும் பெரும் அறிஞர்கள் தொழும்போது தொழுவிக்கும் போது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இமாமும் மாமூம்களும் சேர்ந்து சப்தமாக ஆமீன் சொல்லுவதை காணுகின்றோம். இதற்கு சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். பெரும்பாலும் சவுதியிலே தனது வாழ்நாளை கழித்து அண்மையிலே மரணித்துவிட்ட சலப் அறிஞர்களில் ஒருவர்தான் நாசிருத்தீன் அல்பானி என்பவர். ஹதீஸ் துறையிலே பெரும் ஆய்வுகளை செய்திருந்தாலும் சட்டத்துறையிலே அதற்கே உரிய தகுதிகளில் அல்லது சரியான விடயங்களை எந்த அளவிற்கு சொன்னார் என்பது கேள்விக்குறி. எப்படியோ இந்த விடயத்தில், அதாவது மஅமூம்கள் இமாமோடு சேர்ந்து சப்தமாக ஆமீன் சொல்லுகின்றார்களே, இது சம்பந்தமாக அவர் ஆய்வு செய்து இதிலே எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது, சஹாபாக்கள் செய்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அல்லது அப்துல்லா இப்னு ஜுபைர் இப்படியானவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று வரக்கூடிய செய்திகளை ஆய்வு செய்துவிட்டு அவற்றிலும் பெரும்பாலானவை நம்பகமான வழியிலே வரவில்லை என்று சொல்லிவிட்டு இறுதியாக அதிலே ஒரு செய்தி நம்பகமானது இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இவ்வாறு சொல்லும்போது குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி செய்தார்களோ அப்படி சொல்ல வேண்டும் என்ற கொள்கையில் இருந்த அவர், இதனைத்தான் சலபித்துவம் என்று சொல்வார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும், இருந்தாலும் முன் சென்ற அறிஞர்கள் செய்தது போன்று செய்ய வேண்டும் என்று சேர்க்கின்றவர்கள். மதுஹபுகளிலே எப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும், அதனை மிகச் சரியாக விளங்கி எங்களுடைய முக்கியமான இமாம்கள் சொன்னது போன்று பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்களே, அந்த வழிகேட்டை எதிர்த்த இந்த சலபித்துவம் பேசுகின்றவர்கள்
குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். அதனை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்கி பின்பற்ற வேண்டும். அது ஹதீஸுக்கு முரணாக இருந்தாலும் சரி. இப்படியான கொள்கையை பேசியவர்களுள் ஒருவர் தான் நாசிருத்தீன் அல்பானி. இப்போது இந்த கொள்கை ஒரு தடுமாற்றமானது. இது அத்தீனுல் ஹாலிஸ், தூய்மையான தீன், அல்லாஹுக்குரியது என்ற நிலையிலிருந்து மாறி மனித கருத்துக்களும் அதனோடு கலக்கப்படுகின்ற ஒரு கொள்கை தான் இந்த சலபித்துவம். இதற்காக சஹாபாக்களை அவமதிக்கின்றோம் என்று சொல்லிவிட முடியாது. சஹாபாக்களுக்குரிய கண்ணியம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. சஹாபாக்கள் நிச்சயமாக மனித சமூகத்திலேயே தோன்றிய முதன்மையானவர்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் என்ன சொல்லுகின்றோம் என்றால், குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் சொல்லுவது போன்று பின்பற்றுங்கள் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்களா? இதுதான் கேள்வி. முதல் ஹுத்பாவிலே தெளிவுபடுத்தி விட்டோம். அமீருல் முஃமினீன் ஹதீஸ்களை படிப்பதற்கு ஒரு ஹதீஸ் கூட தவறிவிடக் கூடாது என்ற ஏற்பாடோடு வாழ்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட தனக்கு தெரியாத தன்னுடைய ஃபத்வாவிற்கு மாற்றமான ஹதீஸை நீங்கள் சொல்லாமல் மறைக்க வேண்டாம், சொல்லுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். இதுதான் இஸ்லாம். தூய்மையான தீன் அல்லாஹுக்குரியது. அல்லாஹ்விடமிருந்து வந்தது மட்டும்தான் மார்க்கம். அது குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் மட்டும்தான். சஹாபாக்களுக்கு வஹி வரவில்லை. சரி, இப்போது மாமூம்கள் சப்தமாக ஆமீன் சொல்லுவதற்கு ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றதா என்று தேடினால் கிடையாது. எனவே நேர்வழியில் இருக்கக்கூடிய கூட்டம் கூட்டு தொழுகையின் போது சப்தமாக ஆமீன், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்து இமாம் சப்தமாக ஆமீன் சொல்ல வேண்டும். ஆமீன் சொல்ல துவங்குகின்ற போது மாமூம்களும் சேர்ந்து சப்தம் இல்லாமல் ஆமீன் சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த விடயத்தை மிகப்பெரிய கடந்த கால ஆரம்பகால அறிஞர்கள் ஒருவராகிய இமாம் ஷாஃபிஈ அழகாக எழுதி வைத்து விட்டார்கள். அதன் பின்னால் சில பகுதிகள் ஆதாரம் இல்லாத பகுதிகளை சேர்த்திருக்கின்றார்கள் என்றால் அது அவர்களிடம் கேட்க வேண்டும். இப்போது இந்த நாசிருத்தீன் அல்பானி என்ன சொல்லுகின்றார் என்றால், சஹாபாக்கள் செய்ததை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற கொள்கையில் இருந்த அவர் இந்த விடயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டமாகிய நாம் செல்லுகின்ற பாதை சரியானது என்ற அடிப்படையை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அது எவ்வாறு என்றால், ஃபஹாதல் இஸ்னாது ஸஹீஹுன், அதாவது ஒரு சில சஹாபாக்கள் இவ்வாறு இமாம் சப்தமிட்டு ஓதும் போது, அதாவது ஆமீன் சொல்லும் போது மாமூம்களும் சப்தமிட்டு ஆமீன் சொன்னதாக சஹாபாக்களை தொட்டும் வரக்கூடியது, ஹதீஸ் அல்ல. இப்படியான பல அறிவிப்புகள் பலவீனமானவை. அதிலே ஒரு அறிவிப்பை பற்றி சொல்லும் போது இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சரியானது. வலாக்கின் லா ஹுஜ்ஜத ஃபீஹி, ஆனால் இதிலே எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எப்படி? நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். சஹாபாக்கள் எவ்வாறு பின்பற்றினார்களோ அவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற கொள்கையில் உள்ளவர், சலபித்துவத்தை சேர்ந்தவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இது சஹாபாக்கள் செய்தார்கள் என்பதன் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கின்றது, ஆனால் அது எங்களுக்கு ஆதாரம் இல்லை. லிஅன்னஹு லைஸ மர்ஃபூஅன் இலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனென்றால் அது நபி அவர்கள் வரைக்கும் சென்றடைகின்ற ஹதீஸ் அல்ல என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இது எதனை காட்டுகின்றது என்றால், குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரால் நாமும் குர்ஆன் ஹதீஸைத்தான் பின்பற்றுகின்றோம் என்ற வாதத்தை வைத்துக்கொண்டு தக்லீத் செய்யக்கூடிய மதுஹபினர்கள் எப்படி வழிகேட்டிலே செல்லுகின்றார்களோ அதே போன்ற ஒரு வழிகேடுதான் இந்த சலபித்துவம் என்பது.
அந்த சலபித்துவத்தை வாழ்நாளிலே போதித்துக் கொண்டிருந்த அறிஞர் இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையான அடிப்படையை உறுதிப்படுத்துகின்றார். அது என்ன என்றால், குர்ஆன் அல்லது சஹீஹான ஹதீஸில் இருந்தால்தான் ஆதாரம், சஹாபாக்கள் செய்தார்கள் என்பது ஆதாரம் இல்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். எனவே தூய்மையான தீனை நாங்களும் பின்பற்றி ஏனைய மக்களுக்கும் பிரச்சாரம் செய்கின்றோம் என்றால் அது சுவனம் செல்லக்கூடிய ஒரே அமைப்பாகிய இந்த அமைப்புத்தான் செய்கின்றது. எனவே அல்லாஹுடைய திருப்தியை நாடுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுடைய தூய்மையான அந்த தீனின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும். அதிலே வேறு எந்த ஒன்றையும் கலந்துவிடக் கூடாது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், தீன் என்பது ஒட்டுமொத்தமாக முழுமையாக அது அல்லாஹுக்கு உரியது. அல்லாஹ் எதனை சொல்லுகின்றானோ அது மட்டும்தான் மார்க்கம். அதனை மிகச் சரியாக மிக அதிகமாக பின்பற்றி அந்த சஹாபாக்கள் சமூகமாக இருந்தால் கூட அவர்களுடைய கூற்றுக்களை தூய்மையான இந்த தீனிலே புகுத்தி இதனோடு சேர்த்து இதனோடு இணைத்து அதனுடைய தூய்மையை கெடுத்துவிடக்கூடாது. எனவே சஹாபாக்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்கள், அவர்களுடைய அதாவது அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்கள் செய்கின்ற அமல்களை நாம் ஒருபோதும் அடைய முடியாது. இவை அனைத்தும் உண்மை. ஆனால் தீனிலே அவர்களுடைய கூற்றுக்கள், அவர்களுடைய விளக்கங்கள், அவர்களுடைய செயல்களை தீனிலே கலக்கும் அளவிற்கு அல்லாஹுக்கு இணையானவர்கள் அவர்கள் கிடையாது. எனவே தீன் என்பது தூய்மையானது. அது குர்ஆனும் ஹதீஸும் மட்டுமே ஆகும். குர்ஆன் ஹதீஸ் ஒலியிலே, தொழுகையிலே, கூட்டு தொழுகையில் சத்தமிட்டு ஓதப்படும் தொழுகைகளிலே சூரா ஃபாத்திஹா முடிந்ததும் இமாம் மட்டும் ஆமீன் சப்தமாக சொல்ல வேண்டும். இமாம் துவங்கியதன் பிறகு அவர்களோடு சேர்ந்து மாமூம்கள் ஆமீன் ரகசியமாக சொல்ல வேண்டும். இந்த இரு சாரார் இவ்வாறு ஆமீன் சொல்லும் அந்த சந்தர்ப்பத்திலே வானத்தில் உள்ள வானவர்களும் ஆமீன் சொல்லுவார்கள். இந்த மூன்றும் ஒன்றிணைகின்ற போது அந்த தொழுகையில் ஈடுபடக்கூடிய முஸ்லிம்களுடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இவ்வாறான நடைமுறையை, இந்த உண்மையை இவ்வாறு ஏனையவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் கூட நடைமுறையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இதுபோன்று ஒவ்வொரு அம்சத்திலும் தூய தீனை நாமும் பின்பற்றி ஏனையவர்களுக்கு நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த பாக்கியம் அவர்களுக்கும் கிடைப்பதற்கு நாங்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து சத்தியத்திலே உறுதிப்படுத்தி எங்களுடைய இவ்வாறான அறிவு தேடல்களை மேலும் மேலும் அதனை வளர்த்துக் கொள்வதற்கும் அதிலே சரியானதை அடைவதற்கும் நாங்கள் அல்லாஹ்வை பிரார்த்தித்து தூய்மையோடு முயற்சி செய்ய வேண்டும். முஸ்லிம்களாகவே அன்றி அல்லாஹ் எங்களை மன்னிக்க செய்யாதிருப்பானாக. அக்கூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். Allahu Akbar, Allahu Akbar.